பாருங்கள் பிள்ளைகள், இந்த வட்ட வரைவில் வந்து பேருந்து, கார், மோட்டார் சைக்கிள், நடந்து. அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு இடத்துக்கு வருகை தருவவும் கூட ஒரு பட வரைவு, பை வரைவு அல்லது வட்ட வரைவு தரப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், பேருந்து மூலம் வருவோர் மோட்டார் சைக்கிளில் வருவோரின் அரை மடங்கு என்று தரப்பட்டிருக்கு. பேருந்தில் வாரவர், மோட்டார் சைக்கிளில் வாரவர் அரை மடங்கு. அப்போ அரை மடங்குன்னு சொன்னால் 160 பாகையின் அரை மடங்காக பேருந்தில் வாரவர் வந்து 80 பாகையாக வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரியணும் 80 பாகைன்னு தெரியணும். பேருந்தில் வாரவர் 80 பாகைன்னு தெரிய வேணும். அப்போ அந்த கோணத்தை நாங்கள் கண்டுபிடிக்காச்சு. மற்ற பாருங்கள், 45 பேர் வந்து காரில் வாராங்க. 45 பாகையை குறிக்கிறது காரில் வாராக்கள். அப்போ அதுக்கு 15 பேர். அப்போ இதில் உங்களுக்கு நடந்து வருவோர்களின் எண்ணிக்கை கேள்வியாக வந்திருக்கு. உங்களுக்கு கேள்வி வந்து நடந்து வாரவர்களின் எண்ணிக்கை, நடந்து வருவோர், சரியா? அப்போ நடந்து வருவோர் எண்ணிக்கை உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்ய வேணும்? நடந்து வருவோர்களின் எண்ணிக்கையை பாகையில் கண்டுபிடிக்க வேணும். ஒரு பை வரைவில் அல்லது வட்ட வரைவில் மொத்த பாகை வந்து 360 பாகை. அப்போ எங்களுக்கு இருக்கிற பாகையில் பாருங்கள், 80 பாகை, 45 பாகை, 160 பாகை, இவ்வளவு தான் எங்களுக்கு இருக்குது. மற்றது நடந்து வாரதை நாங்கள் எக்ஸ் என்று எடுப்போம், எக்ஸ் பாகை என்று எடுப்போம். அப்போ இந்த மூன்றையும் கூட்டினால் எங்களுக்கு எவ்வளோ வரும்? 360 பாகை என்று வரப்போகுது. இப்போ எங்களுக்கு இந்த 80, 45, 160 கூட்டுங்க. இதை கூட்டினல் என்றால் 202 வருது. 205,000, 205, 285. அப்போ என்ன வருது? 285 சாக எக்ஸ் சமன் 360. ஆகவே எக்ஸ் சமன் கேட்டால் என்ன செய்யணும்? 360இருந்து 285 என்ன செய்யணும்? கழிக்க வேணும். அப்போ 10ல் 5 போனால் 5, இங்கே வந்து எங்களுக்கு 5 இருக்குது. அப்போ 15 ஆகும். 15ல் 8 போனால் 7, இங்கே 2, அப்போ 0. சரியா? அவை எக்ஸ் வந்து எத்தனை பாகை? 75 பாகை என்று வரும். இனி நாங்கள் கேள்விக்கு வருவோம். நடந்து வருவோர் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க, கேள்விக்கு வருவோம். பாருங்கள், எப்படி செய்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து 45 பாகைக்கு தெரியும் எங்களுக்கு. சரியா? அப்போ 45 பாகைக்கு தெரியும் 15 பேர் உண்டு. ஆகவே 75 பாகைக்கு நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். இப்போ இதில் நீங்கள் 15ஆல் பிரிங்க, எத்தனை முறை வரும்? 3 முறை வரும். 15ஆல் பிரிச்சிக்கலண்டா, இதில் 15ஆல் பிரிச்சிக்கலண்டா 5 முறை வரும். சரியா? இப்போ 15 3ஆல் பிரிங்க 5, அந்த 5 இந்த 5ஆல் பிறக்கிறோம். நேரம் எவ்வளோ வரப்போகுது? எங்களுக்கு 25 பேர் என்று வரப்போகுது. நடந்து செல்லக்கூடியவர்கள் 25 பேர் என்று வரும். சரியா?